ஒரு நிதி சுமையில் இருக்கும்போது இந்த அரசாங்கத்துக்கு தேவையான எந்த நிதியும் விடுவிக்காத ஒரு ஒன்றிய அரசை கண்டித்து எடப்பாடி ஒரு வார்த்தை பேசினாரா? மோடி எங்கள் டேடின்னு அவர்களுடைய அமைச்சர்கள் ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்கிறாரு, அதை எதிர்க்கிறார் ஒரு அமைச்சர். மோடியால் தான் நாங்கள் தோற்று போனோம், நான் இல்லைனா என் தொகுதியில் பல லட்சம் வாக்குகளை ஜெயிக்கிற ஆள், நான் இவ்வளோ இருந்தவன், இன்றைக்கி என் செல்வாக்கெல்லாம் போனதுக்கு பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது தான் காரணம்ன்றாரு. இன்றைக்கி அவர்கள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி ஒரு தற்கூரி தேவலுக்கு தவழ்ந்து போனான்னு சொன்னார். இதெல்லாம் எதையுமே மாற்ற முடியாது. 2 மாதத்துக்கு முன்னாடி செல்லூரை தானே அவர் யாருக்கு தெரியும்? ஆர்பி உதயகுமார் அவர் தொகுதியை தானே யாருக்கு தெரியும்? இதெல்லாம் அண்ணாமலை ஊர்த்த வார்த்தைகள். கரெக்டாக ஒரு 10 மாதத்துக்குள்ளே அதே தொகுதிக்குள்ளே போய் ஆர்பி உதயகுமாருக்கு ஓட்டு போடுங்கன்னு அண்ணாமலை கேட்பாரா? ஒன்றியத்தில் ஆகக்கூடிய பாஜகவில் பல துண்டுகளாக உடைக்கப்பட்டு இன்றைக்கி அந்த கட்சி சுக்காக போயிருக்கு. தினகரன் தலைமையில் ஒன்று, சசிகலா தலைமையில் ஒன்று, ஓபிஎஸ் தலைமையில் ஒன்று, இப்போ புகழேந்தி தலைமையில் ஒன்று. தோக்க போகிறாங்க, அதனால் அந்த கூட்டணியை தோல்வி கூட்டணி தான் சொல்ல முடியும். ஜெயிக்க போகிறாங்க வெற்றி கூட்டணி தான் சொல்ல முடியும். தொடர்ச்சியாக தொடர் தோல்வி பழனிசாமின்னு தான் அவரை சொல்லணும். நான் திருப்பி சொல்கிறேன், தொடர் தோல்வி பழனிசாமி. அவர் தலைவராக ஏற்பட்டு அவர் எந்த தேர்தலில் ஜெயிச்சார்? எதை காட்டி வைப்பேன்? ஐயோ நீங்கள் உங்களுக்கு இலவச பஸ் பயணம் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு மாதம் 1000 ரூபா நிற்காமல் கொடுத்தாங்க, அதுக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்லுவீங்களா? அதிமுக ஆட்சியில் நல்லா புரிஞ்சுங்க, அதிமுக ஆட்சியில் 2 மாதம் ரேஷனில் பொருள் இல்லை. அதை யாராவது மறுக்க முடியுமா? இன்றைக்கி இந்த ஆட்சியில் எவ்வளோ நிதி சுமை. அதாவது ஆர்என் ரவின்றதை விட அவர் ஆர்எஸ்எஸ் ரவின்றதை தொடர்ச்சியாக அவர் நிரூபித்து கொண்டே வருகிறார். அவர் ஒரு ஆளுநருக்கான ஒரு பதவி மட்டும்தான் இப்போ இருக்குது. இதுக்கு முன்னாடி வேந்தர்னு அவர்கிட்ட ஒரு பதவி இருந்தது, கல்லூரிகளில் போய் பேசுகிறதுக்கான ஒரு முகாந்திரம் இருந்தது. இப்போ அந்த முகாந்திரத்தையும் அவர் இழந்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு பொதுமுறையை தந்த வள்ளுவருக்கு முதல் முறையாக காவி நேரம் அழித்து அவருக்கு பட்டை அணிவித்து அவர் ஒரு மதசாயம் பூசி அதை காலன்று முதல்ல வெளியிட்டது யாருங்க? ஆர்என் ரவி. முகலாய மன்னர்களை பற்றி இருக்கக்கூடிய செய்திகளை இருட்டடிப்பு செய்தார்கள். இதனுடைய நோக்கம் என்ன? இந்த நாட்டில் ஒரு மொழி சிறுபான்மையினரை இந்த நாட்டை விட்டு வெளுத்தணும், இந்த நாடு இந்து நாடுன்னு அவர்கள் இந்து ராஷ்டிரமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ரத யாத்திரையில் எல்கே அத்வானி இந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தோடு தான் நேராக போய் பாபரி மசூதை இடித்தார். இந்த நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய துன்பியல் சம்பவம். அதை தொடர்ந்து அவர்கள் நடத்தியதெல்லாம் எடுத்து பாருங்க. இந்த ஜெய் ஸ்ரீராம்ன்ற வார்த்தையை ஒரு அறிவுறுக்க தகுந்த வார்த்தை. அப்படி ஒரு வார்த்தையை கொண்டாந்து மாணவர்கள் மத்தியில் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஆளுநராக இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கல்லூரிகளுக்கும் வேந்தராக முதலமைச்சர் மாறி இருக்கிறார். இதெல்லாம் சட்ட போராட்டத்தின் மூலமாக நாங்கள் கிடைத்த வெற்றி. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், தொடர்ச்சியாக இதே அறவழியில் போராடி அவரை தமிழ்நாட்டை விட்டு ஆர்என் ரவியை ஓட விரட்டுவோம். இன்றைக்கி நீட்டுக்கு எதிராக சட்ட போராட்டம், ஏன் விஜயம் கேஸ் போட வேண்டியதுதானே? நீட்டுக்கு ஆதரவாக நீங்கள் சொல்கிறீங்களா, நீட்டுக்கு எதிராக நீங்களும் கேஸ் போடுங்க. யார் தடுத்தது? நீட்டுக்கு எதிராக வழக்கு போடுங்க. அந்த நிதியில் ₹1 கூட கொடுக்கல, அதை அவங்க ரிலீஸே பண்ணாமல் நியாயமாக நீங்கள் கூட கை கோத்து நின்றுக்க வேண்டியது எடப்பாடி. ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் அதை உணர்ந்திருந்தாருன்னா அவர் அதை செஞ்சுருக்கணும். மக்கள் பிரச்சனைகளுக்காக வரணுங்க. புயல், கொரோனா, இந்த மாதிரி விஷயங்கள், இயற்கை பேரிடரெல்லாம் பொது எல்லாருக்கும் போது இது கட்சி சார்ந்தது கிடையாது. Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ₹99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550044440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருந்துகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சுற்றுச்சூழல் துறை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு பழசெல்வகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா, ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறீங்க போல் இருக்கு. உங்கள் புன்னகையிலே தெரியுது. எல்லாம் எதிர்கட்சியில் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துட்டாங்க. இவ்வளோ நாளாக கள்ள கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், உண்மையை சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்களோ? அதாவது தீயவர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. அதை பற்றி எங்களுக்கு இவர்கள் ஒன்றாக சேர்ந்தாலும் சரி, தனித்து நின்றாலும் சரி, வருகின்றக்கூடிய தேர்தல்ன்றது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான தேர்தல். இந்த கடந்த 4.5 ஆண்டு முடிய போகுது திராவிட மாடல் ஆட்சி. அதற்கான ஒரு தேர்தல். அதை நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் எதிர்கொள்கிறோம். இவர்களுடைய கூட்டணி சேர்றதுனாலையோ பிரியறதுனாலையோ எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுக்கு பதற்றமோ எந்த அச்சமோ நடுக்கமோ எதுவுமே இல்லைங்கிறீங்க? எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பதற்றமே கிடையாது. ஏன்னா நாங்கள் செய்த மக்கள் பணிகளும் மக்களால் நேசிக்கப்பட்ட முதல்வர் அவர்களை நேசிக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இதில் இருக்குது. இல்லை, அலையன்ஸ் அவங்க அறிவிக்கிறாங்க. அறிவித்த மறுநாள் முதலமைச்சர் அவருடைய எம்கே ஸ்டாலினோட தனிப்பட்ட எக்ஸ்தலத்தில் அதிமுகவை அடகு வைத்து விட்டார், அடுத்து தமிழ்நாட்டை அடகு வைக்க போறாரா அப்படின்னு கேட்குறாரு.
அவங்க அலையன்ஸ் போட்ட மறுநாளே அவ்வளவு பதற்றத்தோட அல்லது அவ்வளவு அவசரமா இதுக்கு ஒரு பதிவு போடணும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது தானே, தோக்கடிச்சிருவாங்களோ அப்படின்னு. ஆனால் அதை நீங்கள் வந்து பதட்டமாக பார்க்குறீங்க. நாங்கள் மக்கள் நல்லா தான் பார்க்குறோம். அதாவது இதே எடப்பாடி முதல்வராக இருக்கும்போது எங்களுடைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக அன்னைக்கு பாஜகவுடைய ஒன்றிய கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் ஊர் ஊராக ஆய்வுக்கு போனப்போ அன்னைக்கும் முதுகு வளைந்த எடப்பாடி அமைதியாகத்தான் இருந்தார். எங்களுடைய முதல்வர் தான் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தது. களத்தில் இறங்கி அவர்களுக்கு எல்லா இடத்திலும் கருப்பு கொடி காட்டணும். ஸோ எங்களுடைய நலன், எங்களுடைய நோக்கம் எல்லாமே மக்கள் நலன் சார்ந்து தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழகம், இப்படி தான் எங்களுடைய நலன் இருக்கும். அப்படி எடப்பாடி இல்லாமல் போயிட்டாருன்றது தான் எங்களுடைய வருத்தம். இல்லை இன்னைக்கு அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு எவ்வளோ பெரிய இந்த ஒரு கடுமையான புயலை சந்தித்து இருக்கிறது, கொரோனாவை சந்தித்து இருக்குது, ஒரு நிதி சுமையில் இருக்கும்போது இந்த அரசாங்கத்துக்கு தேவையான எந்த நிதியும் விடுவிக்காத ஒரு ஒன்றிய அரசை கண்டித்து எடப்பாடி ஒரு வார்த்தை பேசினாரா? அவருக்கு ஏதாவது அதை பற்றி ஒரு சின்ன கவலை இருந்ததா? அவருடைய கவலையெல்லாம் அவருடைய மந்திரிகள் முன்னாள் வழக்குகளில் சிக்கி இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களை காப்பாற்றுறதுக்கும் அதற்காக அவர் கட்சியை கொண்டு போய் அடகு வச்சிருக்கார். தமிழ்நாட்டு மக்களுடைய நலனையும் சேர்த்து அடகு வச்சிருக்கார். அந்த அடிப்படையில் முதல்வர் சொன்னாரே ஒழிய அவர்களை கண்டு அச்சப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இல்லை, குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஒரு பதில் அறிக்கை விடுறாரு. இவர் 3 வரி எழுதினாருன்னா அவர் 3 பக்கம் எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி எங்கள் அமைச்சர்கள் மேலே ஒருத்தர் மேலே நீங்கள் காட்ட முடியுமா? இந்த 4.5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக கொள்ளடிச்சிருக்கிறாங்க, நீங்கள் தான் பயந்து போயிருக்கிறீங்க, இந்த கூட்டணியை பார்த்து உங்கள் தலையில் இடி இறங்கி இருக்குதுன்றாரு. மாற்று கருத்து இருக்கா அவங்களுக்கு? அதாவது எடப்பாடி ஆட்சியில் தான் உள்ள சட்டமன்றத்துக்குள்ளேயே உள்ளே போந்து சிபிஐ ரெய்டு நடந்தது. யாருடைய ஆட்சியில்? எங்களுடைய ஆட்சியில் சட்டமன்றத்துக்குள்ளே உள்ள வந்தாங்களா? அவர்களுடைய ஆட்சியில் வந்தாங்க. ஒரு விஷயத்தை எடப்பாடி நல்லா புரிஞ்சுக்கணும். அவருக்கு இன்னைக்கு வைத்த வழி அவர்களுடைய அவர்களுக்குள்ள பல்வேறு கருத்துகள் இருக்குது. ஜெயக்குமார் ஒரு கருத்தை சொல்கிறாரு, பின்னாடி மறுக்கிறாரு. மோடி எங்கள் டேடின்னு அவர்களுடைய அமைச்சர்கள் ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்கிறாரு, அதை எதிர்க்கிறார் ஒரு அமைச்சர். மோடியால் தான் நாங்கள் தோற்று போனோம், நான் இல்லைனா என் தொகுதியில் பல லட்சம் வாக்குகளை ஜெயிக்கிற ஆள், நான் இவ்வளோ இருந்தவன், இன்றைக்கி என் செல்வாக்கெல்லாம் போனதுக்கு பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது தான் காரணம்ன்றாரு. எதிர்க்கட்சி தலைவரையே இவரையே எடப்பாடி பழனிசாமியே இன்றைக்கி அவர்கள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி ஒரு தற்கூரி டேபிளுக்கு தவழ்ந்து போனான்னு சொன்னார். இதெல்லாம் எதையுமே மாற்ற முடியாது. இன்றைக்கி சமூக வலைதளங்களில் இன்றைக்கி காலங்கள் மாறி இருக்குது, மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, எல்லாமே ஆவணமாக இருக்குது. இதே இவர்கள் கட்சியை சேர்ந்த ஒரு இன்னைக்கு துணை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கூட ஆர்பி உதயகுமார் அடுக்கு மொழியில் திட்டினார் அண்ணாமலையை. அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. அது இன்னும் இணையதளங்களில் இருக்குது. அட்டைப்பூச்சி, ஆக்டோபஸ், அறவேக்காடு, தற்கூரி, ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாதவன் அவன் இவன் பேசி அண்ணாமலை அவ்வளோ ஒருமையில விழுத்தி அவன் ஒரு மென்டல் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணார். இவ்வளோ கேவலப்படுத்தி இருந்ததில் இன்றைக்கி யார் கடைசியாக ஜெயிச்சிருக்கா? அவரை வெளியில் தள்ளி வச்சுட்டு எடப்பாடி அவர்களுக்குள்ளே நடந்த ஒரு குட்டி எலெக்ஷனில் எடப்பாடி வேணால் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் எங்கள் கூட போட்டி போட்டு அவரால் ஜெயிக்க போகிறதில்ல. இல்லை, நீங்கள் இந்த மாதிரியான கட்சிகளுக்கு இடையிலான உரையாடல்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. இதற்கு முன்னாடியுமே திமுகவுக்கோ அல்லது மற்ற கட்சிகளோ திட்டு இருக்காங்க. ஐயா வைகோ சொல்லாத வார்த்தைகள் இல்லை, அதெல்லாம் காலம் எல்லாத்தையும் மாற்றும் தான். எல்லாத்தையும். ஆனால் இந்த அளவுக்கு கடுமையாக யாருமே எல்லாரும் பேசியிருக்கிறாங்க, கடுமையாக பேசியிருக்காங்க. மாற்று கருத்துக்கள் வரும்போது அதை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இவர்களுக்குள்ள நடந்தது, அதுவும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்குல்ல, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, 3 மாதத்துக்கு முன்னாடி, 2 மாதத்துக்கு முன்னாடி கம்மியான டைம் கேப். செல்லூரை தானே அவர் யாருக்கு தெரியும்? ஆர்பி உதயகுமார் அவர் தொகுதியை தானே யாருக்கு தெரியும்? இதெல்லாம் அண்ணாமலை ஊர்த்த வார்த்தைகள். கரெக்டாக ஒரு 10 மாதத்துக்குள்ள அதே தொகுதிக்குள்ளே போய் ஆர்பி உதயகுமாருக்கு ஓட்டு போடுங்கன்னு அண்ணாமலை கேட்பாரா? இல்லை செல்லூர் ராஜுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்களா? மக்கள் சிரிக்க மாட்டாங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் போட்டிருக்கிற கணக்குன்றது ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. அவர்கள் இன்னைக்கு அமைந்திருக்கிற கூட்டணின்றது முழுக்க அவர்களுடைய சுயநலம் சார்ந்து அவருடைய கட்சி தொண்டர்களை மனதில் வைத்து அவர்கள் இந்த கூட்டணி அமைத்தார்கள்ன்றா இல்லை. ஏற்கனவே அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னு தெரியல. அந்த கட்சி ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாஜகவில் பல துண்டுகளாக உடைக்கப்பட்டு இன்னைக்கு அந்த கட்சி சுக்கா போயிருக்கு. தினகரன் தலைமையில் ஒன்று, சசிகலா தலைமையில் ஒன்று, ஓபிஎஸ் தலைமையில் ஒன்று, இப்போ புகழேந்தி தலைமையில் ஒன்று. எத்தனை அணிகள் இருக்குது? எத்தனை அணிகளை தாண்டி அந்த கட்சி மக்களிடத்துல செல்வாக்கு, அந்த தொண்டர்கள்லாம் விரக்தியினுடைய நிலையில் இருக்காங்க. அந்த தொண்டர்களை நினைச்சுதான் சட்டசபையிலே தலைவர் பேசினார்கள். உங்களுடைய தொண்டர்களை நினைத்து பார்த்துக்கோங்க, பெயரில் அண்ணாவை தாங்கி இருக்கிறீர்கள் கட்சிகளில், உங்கள் தொண்டர்களை நினைச்சு பாருங்கன்னா சட்டமன்றத்திலே முதல்வர் பதிவு செஞ்சார். அது முழுக்க எடப்பாடிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அறிவுரை தான். இல்லை, தோல்வி கூட்டணி அப்படிங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறீங்க? தோக்க போறாங்க, அதனால அந்த கூட்டணியை தோல்வி கூட்டணி தான் சொல்ல முடியும். ஜெயிக்க போறோம், வெற்றி கூட்டணி தான் சொல்ல முடியும். நாங்கள் தொடர்ச்சியாக தொடர் தோல்வி பழனிசாமின்னு தான் அவரை சொல்லணும். நான் திருப்பி சொல்றேன், தொடர் தோல்வி பழனிசாமி. அவர் தலைவராக ஏற்பட்டு அவர் எந்த தேர்தலில் ஜெயிச்சார்? எதுல ஜெயிச்சார்? எதுலையுமே ஒன்று சொல்றேன்னு,
நீங்கள் நல்லா பாருங்கள், 2019 வாங்கின வாக்கு சதவீதத்தை விட 2021 வாங்கின வாக்கு சதவீதம் அதிகம். 19 0 ஓபிஆர் மட்டும் தான் ஜெயிக்கிறாரு. ஆனால் 2021 பாருங்க 75 சீட்ஸ் ஜெயிக்கிறாங்க அலையன்ஸ் வச்சு. பர்சன்டேஜே உங்களுக்கு கூடி இருக்குது. நீங்க ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களோ? கண்டிப்பா நிச்சயமா கிடையாது. அதாவது ஒரு தேர்தலில் மாணவன் வெற்றி பெறுவதற்கு 35 மார்க் வாங்கியிருக்காரு. ஏற்கனவே அவர் முட்டை மார்க் வாங்கிட்டு இருந்தாரு, இப்போ 10 மார்க் வாங்கிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு ஒப்பீடை கொண்டு வரீங்க. எப்படினாலும் அவங்க ஃபெயில் ஆக போகிறது உறுதி. இந்த இந்தியா கூட்டணி சார்பாக இன்னைக்கு நாங்கள் வந்து 200க்கு 200 வெல்லும் தலைவர் வந்து ஒரு முழக்கத்தை முன்னெடுத்து நாங்கள் போயிட்டு இருக்கோம். எங்களுடைய இலக்குன்றது அந்த 200 தான். அந்த 200 கண்டிப்பாக இருப்போம். அதிகபட்சமாக எதிர்கட்சியும் ஒன்றும் இல்லாமல் போகக்கூடாதுல்ல. அந்த 35 சீட்டு வேணா 34 சீட்டு வேணா அவர்களுடைய என்டிஏ கூட்டணி பெறலாம். இல்லை, அது கூட அவங்க ரொம்ப கிளியரா அமித்ஷா சொல்றாரு, தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இந்த கூட்டணி. என்டிஏ அலையன்ஸ்னா மோடி தலைமையில் அவங்க சொல்லலை, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் கூட்டணிங்கிறாரு. ஒன்றிய உள்துறை அமைச்சரே வரவழைச்சு என் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்ல வச்சிருக்கிறாரு. பார்த்தீங்களா? அதான் எடப்பாடி பழனிசாமியின் ஆளுமைன்னு சொல்றாங்க. மறுக்க முடியுமா அவங்களால? அதாவது வந்து இப்போ நான் 35 சீட்டு சொன்னேன். ஒருவேளை அண்ணாமலையோ இல்லை நயினார் நாகேந்திரனோ யாரையோ ஒரு பாஜக முதல்வர் வேட்பாளராக அறிவித்து அதற்கு கீழே இந்த எலெக்ஷனை அவங்க சந்திச்சாங்கன்னா சிங்கிள் ஒற்றை இலக்கத்தில் தான் அவங்க தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மோடி பாசிச ஆட்சியை இங்கே இருக்கக்கூடிய தமிழக மக்கள் ஒருபோதும் அதை ஏற்றுக்கல. அவர்களுடைய தொடர் அவர்கள் ஒரு ஸ்டேட்டாக எப்படி அவர்களுடைய ஆக்டோபஸ் கரங்களை கொண்டு போய் ஒரு ஸ்டேட்டாக கைப்பற்றாங்கன்றதை எல்லாரும் பார்த்துறாங்க. அவர்களுடைய எந்த ஒரு வழிமுறையும் தமிழ்நாட்டில் எடுபடாது. அதான் எடப்பாடி சொல்றாரு, உங்களை தான் சொல்றாரு, பூச்சாண்டி காட்டுறீங்க, பாஜக பூச்சாண்டியை தொடர்ச்சியா காமிக்காதீங்க, உங்க ஆட்சியை பத்தி பேசுங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லுங்க. எடப்பாடி போன ஆட்சியில் அவர்களுடைய சாதனைகளை செய்து ஓட்டு கேட்டீங்களா? என்னாச்சு? அவங்களால வெற்றி பெற முடியல. அதுதானே இப்ப சாதனையே சொல்லி நீங்க ஓட்டு கேட்ட உங்களால வெற்றி பெற முடியல. இப்ப மத்திய அரசினுடைய சாதனை ஏதாவது சொல்லி ஓட்டு கேட்க போறீங்களா? மக்கள்கிட்ட எதை சொல்லி ஓட்டு கேட்பீங்க? மக்கள் விரோத திமுகவை திட்டத்தை ஓட்டு கேட்க போறாங்க. என்ன திமுகவை திட்டத்துக்கு என்ன இருக்குது? இது ஒரு சிறப்பான ஆட்சி, இங்கே மகளிருக்கான சிறப்பான திட்டங்கள்லாம் திட்டிருக்காங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் அவர் திட்டத்தை தவிர அண்ணன் உதயநிதி அவர் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தலாம், இல்லை முதல்வரை தாக்குதல் நடத்தலாம். மக்கள் இடத்துல அவர்களுக்கு செல்வாக்கு இல்லைன்றதான நிரூபணம். நீங்கள் எதை கேட்டு வாக்கு கேட்பீர்கள்? எதை காட்டி வைப்பலாம்? ஐயோ நீங்கள் உங்களுக்கு இலவச பஸ் பயணம் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு மாதம் 1000 ரூபா நிற்காம கொடுத்தாங்க, அதுக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்லுவீங்களா? அதிமுக ஆட்சியில் நல்லா புரிஞ்சுங்க, அதிமுக ஆட்சியில் 2 மாதம் ரேஷனில் பொருள் இல்லை. அதை யாராவது மறுக்க முடியுமா? இன்னைக்கு இந்த ஆட்சியில் எவ்வளோ நிதி சுமை, ஒன்றியம் எங்களுக்கு தர வேண்டிய எந்த பணத்தையும் தரலை. ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக மகளிர் உரிமை தொகையாகட்டும் எல்லா விஷயங்களையும் இந்த அரசு ரேஷன் கடையில் பொங்கல் பரிசுலேருந்து எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். எதையுமே நிறுத்தல. அதிமுக ஆட்சியில் 2 மாதம் ரேஷன் பொருட்கள் நின்றுது. இது வரலாறு. நீங்கள் போய் எடுத்து பாருங்க. நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், வெற்றிக்கான கூட்டி நாங்கள் மக்கள்கிட்ட பணி செஞ்சுருக்கோம், மக்கள் எங்களை ஏற்றுக்கிட்டாங்க. அதுதான் நாடாளுமன்ற தேர்தலையும் எதிரொலிச்சுது. அந்த தொடர்ச்சியான வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் எதிரொலிக்கும். இல்லை, அந்த அறிக்கையில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா, கூட்டணி கட்சிகளை விலைக்கு வாங்கியிருக்கிறது திமுக. விலைக்கு வாங்கியிருக்கிறீங்க, நீங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமாசாமி போறதுக்கு ஒரு 4 கூட்டணி கட்சி இருக்குது அப்படிங்கிற பொருளை தான் அவர் பேசுறாரு. அதாவது நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லா வகையிலையும் அண்ணன் திருமாவை எவ்வளவோ வகையில் அவர்கள் கூப்பிட்டு பார்த்தார்கள். தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் எங்கள் கூட வராங்கன்னு புரளிகளை கிளப்பி பார்த்தார்கள். இவர்களுக்கெல்லாம் அவர்களே பதில் சொன்னார்கள். நாங்கள் எந்த இடத்துலையும் பதில் சொல்லலை, முதல்வர் அவர்களோ பதில் சொல்லலை. அண்ணன் திருமாவளவன் வந்து இந்த கூட்டணிக்கு வரப்போறாரு, விஜய் கூட்டணிக்கு போக போறாரு, அந்த அதிமுக கூட்டணிக்கு போக போறான்னு தொடர்ச்சியாக இவர்களே அந்த செய்திகளை பரப்புனாங்க. அதுக்கு ஒரு முறையும் எங்களுடைய இந்தியா கூட்டணியோட தலைவர் அடிப்படையில் தலைவர் அவர்கள் எதுக்குமே போய் சொல்ல. அந்த கூட்டணி கட்சியை விட அவர்கள் எந்த தலைவர்கள் சொன்னால் அந்த தலைவர்களே வெளிப்படையாக சொன்னாங்க, இங்கே நடக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி எங்களுக்கு பிடித்திருக்கிறது, இந்த ஆட்சி தொடர வேண்டும் நாங்கள் விரும்புகிறோம். எப்படி ஒரு மக்கள் விரோத ஒன்றிய அரசு கூட கைகோட்டு வரவங்களை எதிர்த்து நாங்கள் கேட்கத்தானே செய்வோம். நீங்கள் வேணான்னு சொல்கிறது நாங்கள் இல்லை, எங்களுடைய கூட்டணி கட்சிகள். இவர்களை ஒத்துக்கொள்ளலை. அவர்கள் சேர்ந்த இடம் அப்படி. அவர்கள் இனி தமிழகத்தில் ஒருபோதும் அதிமுக எந்திரிக்க போகிறதில்லை. இப்போது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய இந்த அப்பீல் நீங்கள் போனது, உச்சநீதிமன்றம் போனது, ஆளுநருக்கு எதிராக போனது இந்தியா முழுக்க ஒரு முன்னுதாரணமாக வந்து மாறி இருக்கிறது. ஆளுநருடைய கொட்டம் அடக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நல்லா பார்க்க முடிகிறது. ஆனால் இப்போ கூட அண்மையில் தீர்ப்பு வந்த பிறகு கூட ஒரு கல்லூரியில் போய் பேசுகிற பொழுது ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற கோஷத்தை எழுப்ப சொல்லி ஆளுநர் ஆர்.என். ரவி பேசியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து அவர் ஒரு விரக்தியில் இருக்கிறாரா, இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணுறாரா அப்படிங்கிறது தெரியல. எப்படி பார்க்குறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க ஆர்.என். ரவியை? அதாவது ஆர்.என். ரவின்றதை விட அவர் ஆர்எஸ்எஸ் ரவின்றதை தொடர்ச்சியாக அவர் நிரூபித்து கொண்டே வருகிறார். அவர் வந்து ஒரு ஆளுநருக்கான ஒரு பதவி மட்டும்தான் இப்போ இருக்குது. இதுக்கு முன்னாடி வேந்தர்னு அவர்கிட்ட ஒரு பதவி இருந்தது, கல்லூரிகளில் போய் பேசுறதுக்கான ஒரு முகாந்திரம் இருந்தது. இப்போ அந்த முகாந்திரத்தையும் அவர் இழந்திருக்கிறார்.
இந்த பள்ளி மாணவர்கள்ட்ட போய் இந்த மத கலவரங்களை தூண்டுவது, இல்லை அவர்களிடத்துல மதச்சாயத்தை கொண்டு போய் பூசுறது, இந்த ஜெய் ஸ்ரீராம்ன்ற வார்த்தையை சொல்ல வைக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் இது இன்றைக்கி நடக்கலை. இதுக்கு முன்னாடியே மோகன் பகவத்தே வந்து பெங்களூரில் போய் பேசியிருக்காரு. பெங்களூரில் போய் நாசா விஞ்ஞானிகள் அந்த புகைப்படங்கள்லாம் வெளியிட்டு வந்தப்போ மோகன் பகவத் போய் சொன்னார், இதெல்லாம் வந்து இதெல்லாம் விட எங்களுடைய அர்த்த சாஸ்திரங்கள் பெறுது, இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, இங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளை விட நீங்கள் விஞ்ஞானிகள் படிக்க வேண்டியது இந்த மாதிரி நூல்களைன்னு சொல்லி அவர் புராதன இந்து சனாதன கதைகளை சொல்லி அதை எடுத்துக்காட்டா அவர் கோடிட்டு காட்டுறாரு. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஐஐடியில் கூட மாட்டு மூத்திரத்தை குடித்தா எல்லா வியாதிகளும், இவர்கள் எல்லாமே தொடர்ச்சியாக இந்த மாணவர்களை நோக்கி அவர்களுடைய இதை செலுத்துகிறாங்க. அரியலூரில் போய் கடந்த ஆண்டு பேசியிருந்தார் ஆர்.என். ரவி, நீங்களாம் ஹிந்தி படிக்கலாம் உங்களுக்கு வாழ்க்கையை வீணாக போயிடுன்னு ஒரு கல்லூரியில் போய் பேசினார். இதெல்லாம் பதிவாகவே இல்லை. வள்ளலாரை வந்து சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம்னு சொன்னார். இந்த உலகத்துக்கு பொது உடைமையை தந்த பொதுமுறையை தந்த வள்ளுவருக்கு முதல் முறையாக காவி நேரம் அழித்து அவருக்கு பட்டை அணிவித்து அவர் ஒரு மதசாயம் பூசி அதை காலன்ற முதல்ல வெளியிட்டது யாருங்க? ஆர்.என். ரவி. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அவருடைய தொடர் தாக்குதல்கள்லாம் எங்கே இருந்தா கன்னியாகுமரியில் போய் பேசினார். நல்லா யோசிச்சு பாருங்க. கன்னியாகுமரியில் 2023 பேசினார். இந்த மாதிரி வந்து இந்த நாட்டில் மதச்சார்பின்ற வார்த்தையே கிடையாது, அரசியலமைப்பு சட்டத்தில் செக்குலரிசம்ன்ற வார்த்தையே கிடையாதுன்னு சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்? மதச்சார்பின்மைன்னு ஒன்று இங்கே கிடையாது. இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி பீரியடில் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களை அவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அவங்கள அரவணைச்சு போகணுன்றதுக்காக தான் இந்த செக்குலரிசம்ன்ற வார்த்தையே வந்தது. மற்றபடி அரசியலமைப்பு சட்டத்திலே செக்குலரிசம் இல்லைன்றார். மதச்சார்பு அது எப்படி? அது நீங்கள் சொல்லுங்கள். இந்த நாடு வந்து மதச்சார்பற்ற நாடுன்னு நம்ம பள்ளி புத்தகங்களில் படிக்கிறோம். அவருடைய நோக்கம் என்ன? தமிழ்நாடு அரசு அருமையான ஒரு பாடத்திட்டத்தை வந்து உயர்கல்விக்குன்னு டிசைன் பண்ணியிருக்கு. அந்த பாடத்திட்டத்தை தான் வந்து எல்லா கல்லூரிகள்லையும் யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்த உடனே அவர் போட்டு ஜிஓ போட்டு என்ன பண்ணாங்கன்னா, இதை யூஸ் பண்ணாதீங்க, நாங்கள் வேறு கல்வி திட்டத்தை வரோம், அந்த திட்டத்தை யூஸ் பண்ணுங்கன்னு ஜிஓ போட்டார். முகலாய மன்னர்களை பற்றி இருக்கக்கூடிய செய்திகளை இருட்டடிப்பு செய்தார்கள். இதனுடைய நோக்கம் என்ன? இந்த நாட்டினோட ஒரு மொழி சிறுபான்மையினரை இந்த நாட்டை விட்டு வெளுத்தணும், இந்த நாடு இந்து நாடுன்னு அவர்கள் இந்து ராஷ்டிரமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதற்கு முதல்ல இன்றைக்கி வக்பு சட்டம் முதற்கொண்டு சிறுபான்மையின மக்கள் மேலே எடுத்திருக்காங்க. இப்போ ஆர்கனைசரில் ஒரு 3 நாள் முன்னாடி படித்தேன், இந்த நாட்டில் அதிகப்படியான சொத்துக்கள் வந்து கிறிஸ்டின் மிஷினரிகிட்ட தான் இருக்குன்னு செய்தி வைக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? வக்பு சட்டம் கொண்டு வந்து சிறுபான்மையினரை முடிச்சிட்டிங்க, அடுத்து கொண்டு வந்து கிறிஸ்டின்ஸை முடிக்க போகிறீங்க, அடுத்து யார் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இவருடைய எல்லா மக்களையும் உடைச்சிட்டு நார்த் இந்தியன் பிராமணனும் மணியானும் இந்த ஊரை ஆடணுன்றது தான் ஒன்றியத்தினுடைய எண்ணம். அதை ஆளக்கூடிய பாஜகவினுடைய திட்டமே அதுதான். பிரியங்கா காந்தி அருமையாக சொல்லியிருக்காங்களே, கம்யூனலைஸ், கிரிமினலைஸ், கமர்ஷியலைஸ்ன்னு சொல்லியிருக்காங்களே. முதல்ல அந்த இடத்துல மதப்பிளவை உண்டு பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை வைத்து குற்றங்கள் செய்யுங்க, அதுக்கப்புறம் அதை கமர்ஷியலைஸ் பண்ணி அம்பானி அதானி மாதிரி ஆட்களுக்கு வீங்க. தற்போதைய திட்டம் இந்த திட்டத்தை தான் முன்னெடுக்கிறாங்க. இல்லை, சட்ட ரீதியாக ஆளுநருக்கு ஒரு குட்டு வாங்க வச்சுட்டீங்க. இப்போ ஆளுநர் தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ஜெய் ஸ்ரீராம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா வாட் நெக்ஸ்ட்? என்ன பண்ண போறீங்க? ஜெய் ஸ்ரீராம்ன்ற வார்த்தையே எங்கேருந்து வந்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெய் ஸ்ரீராம்ன்ற ஒரு வார்த்தை ரொம்ப பல்லாண்டு காலமாக இருந்தது. நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய வயதானவங்களாம் ராம் ராம்னு சொல்லுவாங்க. ராம் ராம் சியாராம், ராம் ராம் சீதாராம்னு சொல்லுவாங்க. அதற்கு அர்த்தம் என்னவென்றால் ராம் ராம் சீதாராம்னு, அது வந்து ஒரு பெரியவர்கள் பார்க்கும்போது ஒரு ஒரு புழக்கத்தில் இருந்த வார்த்தை. அதை வந்து 80-90 காலகட்டத்தில் முதல்ல அந்த வார்த்தையை வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்புகளான பஜ்ரந்தங்கள், ஏபிவிபி, விஸ்வ இந்து பரிஷத், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு ஸ்லோகன் கொண்டு வராங்க. ராம் ராம் சோடு ஜெய் ஸ்ரீராம் போலோ அப்படின்னு கொண்டு வராங்க. அதை ஒரு முழக்கமாகவே கொண்டு போகிறாங்க. ராம் ராம் சொல்லாத, ஜெய் ஸ்ரீராம் சொல்லு. ராம் ராம்ன்ற வார்த்தையில் வந்து அதில் ஒரு பெண் இருக்காங்களே, சீதையை சொன்னால் பெண்களை முன்னிறுத்தப்படுத்தி நீ எப்படா வந்து வாழ்க்கையில் வன்முறை இது பண்ண இல்லை. அது அவர்களுக்கு வந்து பொதுவாகவே அவர்களுக்கு பெண்கள் மேலே ஒரு இது வந்து மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு சொன்ன தந்தை பெரியாரனுடைய பூமி. இங்கே பெண்களுக்கு முன்னுரிமை உண்டு. இந்த ஆட்சியில் பெண்களுக்கு எப்பொழுதுமே இவர்கள் வந்து அந்த பெண்களை அந்த சீதாராம்ன்ற வார்த்தை அவர்களுக்கு பிடிக்கல. அதனால் அதை ஒரு முழக்கமாகவே கொண்டு போனாங்க. அதை தொடர்ந்து அவர்கள் அந்த முழக்கத்தை தொடர்ந்து அவர்களுக்கு கட்டவிழ்த்து விட்ட வன்முறைகள் எப்பப்பெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் சொன்னாங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ரத யாத்திரையில் எல்கே அத்வானி இந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தோடு தான் நேராக போய் பாபரி மசூதை இடித்தார்.
இந்த நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய துன்பியல் சம்பவம். அதை தொடர்ந்து அவர்கள் நடத்தியதெல்லாம் எடுத்து பாருங்க. ஒரிசாவில் அந்த ஸ்டேன்ஸ் ஃபாதரை வந்து குடும்பத்தோட குழந்தையை கொண்டு எரிச்சு கொண்டாங்க. அப்பயும் அவர்கள் உபயோகப்படுத்திய வார்த்தை ஜெய் ஸ்ரீராம். குஜராத்தில் கோத்ரா சம்பவத்தில் பச்சிளம் பெண் குழந்தைகளையும் வயிற்றில் இருக்கிற சிசுவை முதற்கொண்டு எடுத்து காலில் போட்டு மிரிச்சு கொண்டாங்க. என்ன சொன்னாங்க? ஜெய் ஸ்ரீராம். இந்த ஜெய் ஸ்ரீராம்ன்ற வார்த்தையை ஒரு அறிவுறுக்க தகுந்த வார்த்தை. அப்படி ஒரு வார்த்தையை கொண்டாந்து மாணவர்கள் மத்தியில் சொல்கிறாங்க, உனக்கு ஆளுநராக இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு நபர் அரசியலமைப்பு சட்டத்தையும் மீறி எந்த ஒரு மனசாட்சி இல்லாமல் மாணவர்கள் இடத்துல போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அவர்களை திரும்ப சொல்லியிருக்கேன். ஆளுநராக இருக்கிறதுக்கு வெக்கப்படணும். நீ தமிழ்நாட்டை விட்டு போகணும். எங்களுடைய வரிப்படத்தில் அந்த இடத்துல உட்காந்து சொல்ல, நீ தமிழ்நாட்டை விட்டு வெளியேறணும் முதல்ல. ஆனால் சட்ட ரீதியாக தான் எதையுமே அணுக முடியும் அப்படின்னும் போது இவ்வளவு நடந்த பிறகும் அவர் வருத்தம் தெரிவிக்கல, ஒரு கருத்து தெரிவிக்கல. உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க ரவின்னு சொல்லியிருக்க பிறகும் அவர் அமைதியாக இருக்கிறாருன்னா அந்த அமைதியின் பின்னணி என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து கடந்த ஆண்டு நீதிபதி சந்திரசூட் அவர்கள் வந்து கேரளா ஆளுநரும் தமிழ்நாடு ஆளுநருக்கும் இதெல்லாம் எல்லா ஆளுநர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள்லாம் ஒன்றிணைத்து அந்த வழக்கில் அப்பொழுதே கடந்த ஆண்டு நீதிபதி சொன்ன வார்த்தைகள் வந்து, நீங்கள் மாநில அரசோட வந்து இந்த மாதிரி அவருடைய இதை வந்து ரெகுலர் டே டு டே ஆக்டிவிட்டிஸை தடுக்கிறது வந்து நெருப்புடன் விளையாடுவதற்கு சமம்னு சுப்ரீம் கோர்ட் பதிவு பண்ணியிருக்கு. இந்த வார்த்தையை நான் சொன்ன வார்த்தையை அவர்களுடைய தீர்ப்பில் கடந்த ஆண்டே கேரளா அரசு ஆளுநருக்கும் இந்த ஆளுநரையும் சேர்த்து வச்ச அந்த கம்பைன்ட் கேஸில் இந்த வார்த்தையை அப்பயே அவர்கள் வீழ்த்து கொண்டு அவர்கள் கொஞ்சமாவது மாற்றிக்கணும். அவர்களுடைய ஆட்டிடியூடை கொஞ்சம் கூட மாற்றிக்கல. இன்னும் மேலும் அரகண்டாக எப்படி பிஹேவ் பண்ணுறது? அதாவது வந்து அங்கே போய் கேஸ் போட்ட உடனே நாங்கள் போய் என்ன அப்பீல் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து ஒரு 10 மசோதாக்களுக்கு மேலே அவர் ஒப்புதல் தராமல் அவர் கையிலே வச்சுருக்காரு. அந்த ஒப்புதல் தராமல் இருக்கிற மசோதாக்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, நான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிட்டேன்றார். உடனே மறுபடியும் நம்ம போய் ஃபைட் பண்ணுறோம். மறுபடியும் குடியரசுத் தலைவர்கிட்டருந்து எங்கே வந்தது, நான் வந்து அந்த சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்பிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. சட்டமன்றத்திலேருந்து திருப்பி நாங்கள் அந்த கோப்புகளை அதை சரி பண்ணி மறுபடியும் அதே கருத்தை அனுப்பும்போது என்ன சொல்கிறாரு, நான் அனுப்பிச்சது ஜெராக்ஸ் காப்பி தான், ஒரிஜினல் காப்பிலாம் என்கிட்ட தான் இருக்குன்னு. எவ்வளோ ஒரு சிறுபிள்ளைத்தனமான, எவ்வளோ ஒரு 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 அயோக்கியத்தனமான செயல்னு பாருங்கள். ஏன் நான் அனுப்பிச்சது எல்லாமே தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சதுலாம் ஜெராக்ஸ் காப்பி, ஒரிஜினல் காப்பிலாம் இன்னும் என்கிட்ட தான். இதெல்லாம் அவர் பதிவு செஞ்சுருக்காரு. நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அவர் பதிவு செஞ்சார். இப்படி ஒரு ஆணவ போக்குறதுல ஆணவத்தோட உச்சத்தில் இருந்து அவர் சொன்னதை எல்லாத்தையும் எங்களுடைய வழக்கறிஞர் அணி தங்களுடைய திறமையான வாதத்தினால இன்னைக்கு இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக கவர்னர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம், இவர்கள் யாருமே அந்த மசோதாக்களை ஒப்புதல் தரலனாலும் ஒப்புதல் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கல்லூரிகளுக்கும் வேந்தராக முதலமைச்சர் மாறி இருக்கிறார். இதெல்லாம் சட்ட போராட்டத்தின் மூலமாக நாங்கள் கிடைத்த வெற்றி. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், தொடர்ச்சியாக இதே அறவழியில் போராடி அவரை தமிழ்நாட்டை விட்டு ஆளுநர் ஆர்.என். ரவியை ஓட விரட்டுவோம். நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கும்போது 2026க்கான தேர்தலுக்கு 2025 திமுக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான இஷ்யூஸை கையில் எடுக்கிறது, மொழி விவகாரமாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், ஆளுநர் எதிர்ப்பாக இருக்கட்டும், பாஜக எதிர்ப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் தொடர்ச்சியாக பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஸோ இது ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. தேர்தல் பண்ணி ஆரம்பிச்சாச்சா? அப்போ அதாவது இந்த மக்களை புரிந்தவர்களாக தமிழக மக்களை புரிந்த ஒன்றிய அரசாங்கமோ இந்த எதில் அவர்களுக்கு தெரியாதா, இந்த மக்கள் வந்து மொழி சார்ந்து மொழிக்காக உயிரை கொடுக்கக்கூடிய மக்கள் வாழ்கின்ற பூமி இது. நல்லா புரிஞ்சுக்கோ. மொழியை வந்து அவன் தாய்மொழியை, இங்கே மட்டும்தான் மொழிக்கு தாய் இருக்கிறாள். இந்திக்கு வந்து ஹிந்தி மாதா இருக்கா? கிடையவே கிடையாது. தமிழுக்கு தான் தமிழ் தாய் இருக்கிறாள். தமிழுக்கென்று ஒரு மாண்பு இருக்குது, இந்த தமிழ்நாட்டுக்கென்று ஒரு உணர்வுகள் இருக்குது. இந்த உணர்வுகளை கொட்டி அவர்கள் வந்து ஏதாவது பயணப்படணும்னா அதைத்தான் அவங்க பேசியிருக்கணும். தமிழக மக்கள் வெறுக்கின்ற நீட்டை அவர்கள் நீக்கி இருக்கணும். இல்ல அதான் இப்ப இந்த நேரம் நீங்க வச்சு கூட்டம் போடுறீங்க, இந்த டைம்ல போடுறாங்க. 4 ஆண்டுகள் அமைதியா இருந்தாங்க, இப்ப போடுறாங்க பாருங்க. எல்லா காலகட்டத்திலையும் நீட்டுக்கு எதிரான சட்டம், இப்ப அதுக்கான சட்ட போராட்டத்தை தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இப்ப சுப்ரீம் கோர்ட் உருவாக்கி கொடுத்துருக்கு. நாங்க சட்ட ரீதியாகவும் இப்போ அதை அணுக போறோம். தொடர்ச்சியாக எங்களுடைய நிலைப்பாடுகள் ஏதாவது மாறி இருக்கான்ற விஜய் சொல்றாரு, உங்களை பொது மன்னிப்பு கேட்க சொல்றாருங்க விஜய். தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் சொல்றாரு, நீங்க மக்கள்கிட்ட பொய் சொல்லிவிட்டீங்க, நீங்க ஒழுங்கா மக்கள்கிட்ட பொது மன்னிப்பு கேளுங்க, நீட்டு விலக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு விஜய். எங்க இருந்து சொன்னார்? அதை அறிக்கையில சொல்லியிருக்காரு. அறிக்கையிலே அவர் சொல்ல வேண்டியதான். முதல்ல அவர் களத்துக்கு வரட்டும். அவர்கள் வந்து அவர் பனையூர்லேருந்து அவருடைய கட்சியில் அவருடைய சித்தாந்தம் என்னதில்ல, அந்த கட்சியில் யார் முன்னணி தலைவர்கள்ன்றதில்ல, அவர்களுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் நடக்குது. பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வந்தாங்க, பிரசாந்த் கிஷோர் இப்போ அங்கே இல்லை. புசி ஆனந்த் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. மாவட்ட செயலாளர்கள் குழப்பம், நிர்வாகிகள்கிட்ட பணம் வாங்கினதாக நிறைய குற்றச்சாட்டுகள். இதை எதை பற்றியாவது தவகவுடைய தலைவர் நடிகர் விஜய் வந்து கவலைப்பட்டாரா? இல்லை அந்த அவருடைய கட்சி சார்ந்த நடவடிக்கைகள் எதாவது செஞ்சாரா? எதுவுமே சொல்ல. ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது, அதுக்கே அவர் வரலை.
அவர்கள் கட்சி அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைகளே சரி பண்ண முடியாதவர்கள் மக்கள் பிரச்சனையை எப்படி சரி பண்ணுவாங்கன்னு மக்கள் நம்புவாங்க. மக்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை மக்கள் விஜயை நிராகரிப்பாங்கன்றீங்களா? மக்கள் விஜயை நிராகரிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்றது தேர்தல் தெரியும். ஆனால் இவர்கள் அடிக்கிற கூத்துலாம் இருக்குதுல்ல, ஒரு ஊர்லேயும் மாவட்ட செயலாளர்ன்ற பேரில் நியமிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஜேசிபியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு பெரிய பெரிய மாலைகளை போடுறது, 50 டன் பூவை அந்த இதில் வச்சு கொண்டு போய் ஒரே ஒரு ஒத்த ஆள் போகிற அதுக்கு அப்படியே மேலேருந்து கொட்டுறாங்க. என்ன இது? ஒரு ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல அந்த ஆர்வ கோளாறு தான். அவர்களுக்கு மக்கள் பிரச்சனைனா என்ன தெரியுமா? இல்லை ஒருத்தரே முதல்ல அரசியலுக்கு வரணுங்க, களத்துக்கு வராமல் எதுவுமே. அவர்களுடைய தொண்டர்களும் வரல, அவர்களால் நீக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் யாருமே களத்துக்கு வரல. மக்கள் பிரச்சனைகள் என்னன்றது தெரியணும், களத்தில் இறங்கி போராடணும். இன்னைக்கு வந்து நீட்டுக்கு எதிராக சட்டம் போடணும், ஏன் விஜயம் கேஸ் போட வேண்டியதுதானே? நீட்டுக்கு ஆதரவாக நீங்கள் சொல்றீங்களா, நீட்டுக்கு எதிராக நீங்களும் வந்து கேஸ் போடுங்க. உங்களை யார் தடுத்தது? நீட்டுக்கு எதிராக வழக்கு போடுங்க. இந்திய எதிர்ப்பு திரும்ப நீங்களும் நீதிமன்றத்தை நாடுங்க. உங்களை யாராவது தடுத்தாங்களா? இதுதான் வழிமுறைன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு ஆளுகின்ற அரசே வந்து சட்ட ரீதியாக அதற்கு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் தானே நீதிமன்றத்தை அணுகிறோம். அது மாதிரி அவரும் அணுகலாமே. அந்த மாதிரி அவர் எந்த நடவடிக்கையும் செய்ய மாட்டேலையே, அவர் எதுவுமே செய்யலையே. அவருடைய கட்சியை சார்ந்த யாராவது அந்த மாதிரி ஏதாவது முன்னெடுப்புகள் எடுத்தாலும் ஒன்றுமே இல்லையா. வராங்க, ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, போகிறாங்க, சினிமா ஷூட்டிங் மாதிரி கை காட்டுறாங்க, போகிறாங்க. அவர்களுக்கு களத்துக்கு வந்தால் தான் அவர்களுடைய கொள்கை என்னன்றதையும் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா ஏற்றுக்கொள்ளவில்லையான்றது களத்துக்கு வந்தால் தான் தெரியும். அவர்களை நாங்கள் இன்னைக்கு தேதிக்கு அவர்களை நாங்கள் ஒரு பொருட்டாக கூட மதிக்கிறோம். எதிரியெல்லாம் நீங்கள் எங்களுக்கு எதிரி கிடையாது. அவருக்கு நிச்சயமாக எங்களுக்கு எதிரி கிடையாது. ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேச நிச்சயமாக எங்களுடைய வெற்றி கூட்டணி என்பது வெளியில எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, இப்போ எப்படி விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, மோடி எப்படி 2024 400 நமது தான், நாடும் நமது தான், 400 நமது தான் சொன்னாரோ, திமுகவும் கிட்டத்தட்ட பாருங்களேன், மோடி வந்து 400 சொன்ன டோன்லேயே 200 நம்ம தான் சொல்கிறாங்கன்ற ஒரு கம்பேரிசன் வருது. மீண்டும் இந்த கான்ஃபிடென்ட், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வைராக்கியம், இந்த ஒரு உற்சாகம், இதெல்லாம் எங்கேருந்து பிறகுதுன்னா மக்கள்கிட்ட இருந்து பிறகுது. நாங்கள் தொடர்ச்சியாக மக்களை சந்து கொண்டு இருக்கிறோம். தலைவர் 72வது பிறந்தநாள் நாங்கள் எல்லா நாளும் எங்களுக்கு மக்கள் பணி தான் எங்களுடைய பணி. நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ்நாடு முழுக்க திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளை பேசுறது மக்களை தினமும் சந்திச்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி சாயங்காலம் கிளம்பி சென்னை அப்படி ஒரு ரவுண்டு வருங்க, எப்படினாலும் குறைஞ்சது ஒரு 30-40 இடத்துலையாவது மீட்டிங்கில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி அதிமுக எங்கேயாவது நடத்திட்டு இருக்கா? தேமுதிக அது நடத்திட்டு இருக்கா? இல்லை மற்ற கட்சிகள் எதனா மக்களை சந்திக்கிறாங்களா? இருக்கீங்க ஏங்க இப்போ எதிர்கட்சியாக இருந்தப்பையும் நாங்கள் இதெல்லாம் செய்துதாங்க இருந்தோம். இபி விளையாட்டுறதுக்கு நாங்கள் களத்தில் இறங்கி போராடினோம். நான் திருப்பி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். மக்கள் விரோத சட்டங்களை ஒன்றிய அரசு யார் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து களத்துக்கு வரணும். நீங்கள் அதிமுக எதிர்கட்சியாக மக்கள் ஏன் நிராகரிக்கிறாங்கன்னா இதான் காரணம். நீங்கள் மக்கள் விரோதம் நமக்காக நிதியை விடுவிக்கல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மாநிலத்துக்கு ஒரு புயலில் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு பெஞ்சர் புயலால் பாதிக்கப்படும் போது நம்ம வந்து ஒரு நிதியை கேட்குறோம். அந்த நிதியில் ₹1 கூட கொடுக்கல, அதை அவங்க ரிலீஸே பண்ணாமல் நியாயமாக நீங்கள் கூட வந்து கை கோத்து நின்றுக்க வேண்டியது எடப்பாடி. ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் அதை உணர்ந்திருந்தாருன்னா அவர் அதை செஞ்சுருக்கணும். வந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக வரணுங்க. புயல், கொரோனா, இந்த மாதிரி விஷயங்கள், இயற்கை பேரிடரெல்லாம் புது எல்லாருக்கும் போது இது கட்சி சார்ந்தது கிடையாது. அன்றைக்கி அதிமுக ஆட்சியில் இருந்தப்பையும் நாங்கள் களத்தில் இறங்கி அதிமுக தான் ஆட்சி பண்ணுது, அவர் கொரோனா பணிகளுக்கு நாங்கள் போகணும் இல்லையா? அன்றைக்கி ஊராக கபசுர குடிநீரை கேனில் பிடிச்சிட்டு தெரிஞ்சதெல்லாம் யார்? திமுக காரங்க தானே. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் மக்களை சந்திங்கள், மக்களிடம் போராடுங்கள், மக்களுடன் பயணுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் அதை செய்ய வேண்டிய எடப்பாடி அதை செய்யாமல் அவரு இங்கேருந்து போகிறது, 4 கார் மாதிரி அமித்ஷாவை பார்க்குறது, 5 கார் மாதிரி இங்கே வர்றது, இங்கே வந்து இறங்கினவொடனே எங்களுக்கும் பிஜேபிக்கு இல்லைன்னு சொல்கிறது, மறுபடியும் இங்கே வந்தால் இந்த அரசியல் அமைப்புக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் வீட்டில் கொண்டு போய் எல்லாம் உட்காந்து அங்கேருந்து முடிவு எடுக்கப்படும். என்ன நடக்குது? என்ன ட்ராமாவா? உங்களுடைய தொண்டர்கள்லாம் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. கொஞ்சமாவது உங்களுடைய தொண்டர்களுக்கு உண்மையாக நடந்துக்க சொல்லுங்கள் எடப்பாடியை. நிறைவாக ஒரு கேள்வி. அண்மையில் கூட அமைச்சர் மரியாதை திரு பொன்முடி அவர்கள் பேசின பேச்சு ரொம்பவே வந்து வைரலாச்சு. உங்கள் கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க. எப்போதுமே பொதுச்செயலாளர்கிட்ட தான் வந்து ஒரு அறிக்கை வரும். இந்த முறை வந்து டைரெக்டாகவே முதலமைச்சர்கிட்ட இருந்து அவருடைய கைப்பட கையொப்பம் போட்டு வந்து அவரை பொறுப்புலேருந்து விடுவிக்கப்படுறாருன்னு போட்டிருந்தாங்க. என்ன நடக்குது கட்சியில்? அது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு. அவர் அதுக்கு முன்னாடி என்ன பேசினார், பின்னாடி என்ன பேசினார்ன்றது அதனுடைய கோர்வை தெரியவில்லை. அது ஒரு பேத்திகா அவருடைய பெரியார் திராவிட கழகம் கோவையில் ராமகிருஷ்ணன் ஏற்பாடு செய்த ஒரு மேடையில் அந்த நிகழ்வு நடந்திருக்கு. அந்த வார்த்தைன்றது அது உடனடியாக தவறுன்றதை கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் கனிமொழி அவர்கள் உடனடியாக அதை பதிவு செய்தார்கள்.
தலைவரோட கவனத்துக்கு போச்சு. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாண்பு இன்னைக்கு இருக்கிறது. முன்ன மாதிரி எல்லா மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம இந்த கட்சியில் இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் பேசினார், அவரை நீக்கி வச்சோம். மறுபடியும் திருப்பி அவர் வந்து பேசுனதுனாலையோ அவர் ஒரு உண்மையான ஒரு திமுக கார் இல்லைன்னோ, இல்லை அவருக்கு இந்தி எதிர்ப்பு மேலேயோ, இல்லை நீட்டின் மேலேயோ, இல்லை தங்கச்சி அனிதாவின் மேலேயோ அவருக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து உணர்வு இல்லையான்னா அப்படிலாம் இல்லை. அவர் எல்லாத்துலேயும் உணர்வு உள்ள ஆள் தான். ஆனால் உணர்ச்சி பெருக்கில் என்ன பேசுகிறோன்றது தெரியாமல் ஒரு கொலாட்டிக்கலாக அவர் தவறை செய்கிறார். அந்த தவறுக்கான தண்டனை அவர் கட்சியை விட்டு நீக்கியிருக்கோம். இப்போ அவர் நிரந்தரமாக நீக்கியிருக்கோம் அந்த கட்சி விட்டு. ஆனால் பொன்முடி அவர்கள் வந்து அவருடைய வயோதித்தனால அவர் அந்த வார்த்தையை அவர் எந்த அடிப்படையில் உபயோகப்படுத்துகிறான்னு தெரியல. பட் அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அந்த வார்த்தைக்கான இதை வந்து உடனடியாக தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற பொழுது எனக்கு 2 பக்கமும் மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி என்பதை போல வந்து நான் இருக்கிறேன், ஒரு நாளும் அந்த மாதிரி எஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. அந்த மாதிரி தான் திமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகளும் தோழர்களும் முதலமைச்சரை வச்சிருக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாது. அதாவது வந்து தலைவர் அவர்களுக்கு இங்கே நடக்கக்கூடிய தொண்டர்களுடைய எல்லாருடைய களப்பணி என்பது தெரியும். நீங்கள் நல்லா இவ்வளோ பேசக்கூடிய அண்ணன் பொன்முடி அவர்களை பற்றி விமர்சனம் பண்ணவர்களுக்கு அவருடைய ஆய்வு PhD ஆய்வு எதை பற்றி பண்ணாருன்றதெல்லாம் வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். இல்லை, அவர் இந்திய எதிர்ப்பு காலத்திலேருந்து இருக்கிறவர். அவருடைய அடிப்படை இதே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் செய்த சாதனைகளும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பின மக்கள் அவர்களுடைய எந்த இதுலேருந்து இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய கருப்பின மக்களுக்கு ஏற்பட்ட புரட்சியும் இந்த மண்ணில் நடந்த திராவிட புரட்சி இது ரெண்டையும் செய்து தான் அதனுடைய PhD பேப்பர். அவர் முனைவர் பொன்முடி அவருடைய ஆய்வு பட்டமே தான் முனைவர் பொன்முடின்னு சொல்றதுக்கான முனைவே அந்த பட்டமே அதில் தான் வாங்கினவங்க. ஒரு நீண்ட நெடிய திராவிட இயக்க சிந்தனைகளை கொண்ட பார்வைகள் கொண்ட எந்த அடிப்படையில் எந்த இடத்துல அந்த வார்த்தைகள் வந்து மன்னிப்பு அப்புறமா கேட்டு அவர் மன்னிப்பு நிபந்தனை நான் செய்ததுக்கு 3 முறை மன்னிப்பு. அந்த நீங்கள் அறிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கட்சியினுடைய வெப்சைட்லேயே நாங்கள் அதை எடுத்து போட்டிருக்கோம். அவருடைய மன்னிப்பு கடிதத்தை முந்தானத்து கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் 3 பக்கத்துலேயே அதை நாங்கள் போட்டிருக்கோம். அவர் என்ன அண்ணன் அவர்கள் கடிதம் கொடுத்தாங்களோ அந்த கடிதத்தையும் நாங்கள் வெளியிட்டிருக்கோம். அப்புறம் மீண்டும் சொல்கிறேன், நான் இப்படி எந்த ஒரு உணர்ச்சி இது எப்படி சொல்லியிருந்தாலும் தலைவர் கலைஞரால் வளர்க்கப்பட்ட நான் இந்த செய்தது ஒரு தவறுன்றதை அண்ணனும் உணர்ந்திருக்காங்க. தலைவர் அவர்கள் அதற்கான நடவடிக்கையும் எடுத்திருக்கார்கள். பொதுவெளியில் சீமான் மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கு நியாயம் கற்பிக்கிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கிடையாது. பொதுவெளியில் அவனை நேற்று சமைச்ச பிள்ளையா அவளை கொண்டு போய் கரும்பு காட்டத்தில் வச்சு கெடுத்துட்டேன்னா அப்படின்னு அவர் செய்த தவறை நியாயப்படுத்தி இங்கே யாருமே பேசலை. அவர் பேசியதை தவறை அவரும் உணர்ந்திருக்கார். அதுக்கான நடவடிக்கையை கட்சியும் எடுத்திருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். பல விதமான கேள்விகளை பதிலளித்திருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம்.